மாசடைந்த நொய்யல் ஆற்றை உடனடியாக மீட்க கோரி தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் KS திருஞான சம்பந்தன் சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழுவினரிடம் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: கோவையிலிருந்து வரும் நொய்யல் ஆற்றில் சாயப்பட்டறை, மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், அடுக்குமாடி குடியிருப்பு கழிவுகள், உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகள் நொய்யல் ஆற்றில் வருவதால் நொய்யல் படுகையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் வரை விவசாயிகள் பூமி மண்ணின் தன்மை கெட்டுவிட்டது. நீர் ஆதாரம் மாசடைந்து விவசாயிகள், கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் வாழ்வாதாரம் இழந்து கொடிய கேன்சர் நோய்கள் தாக்குதல், உயிரிழப்புகள் உள்ளாகியுள்ளது. எனவே நொய்யல் ஆற்றில் மாசுபட்ட நீரை நொய்யல் ஆற்றில் விடாது தடுத்து நிறுத்தி சுத்திகரிப்பு செய்தும் நொய்யல் படுகையில் அதிகமாய் பாதிக்கப்பட்ட கோவை, திருப்பூர் மாவட்ட நொய்யல் படுகையில் உள்ள மக்களுக்கு வருவாய்த்துறை மூலம் விவசாயிகளை அடையாளம் கண்டு கணக்கீடு செய்து அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் வகையில் இயங்கி வரும் தொழிற்சாலைகள், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் சாயப்பட்டறைகள், மருத்துவமனைகள் தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மாவட்டத்திலிருந்து வரும் நொய்யல் படுகையில் இருகூர், ராசிபாளையம், கரவழிமாதப்பூர் ஊராட்சிகள், திருப்பூர் மாவட்டத்தில் சாமலாபுரம் பேரூராட்சி பகுதிகள் முழுவதும், மங்கலம், ஆண்டிப்பாளையம் என பல்வேறு நொய்யல் வழித்தடத்தில் விவசாயிகள் வாழ்வாதாரம், கால்நடைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு அரசு போர்க்கால நடவடிக்கையில் இழப்பீடு வழங்க வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. KS திருஞான சம்பந்தன், தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்று கோவையில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து உற்பத்தியாகும் நொய்யல் நதி கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் ஆகிய 158 கிலோமீட்டர் பயணித்து நொய்யல் என்ற இடத்திலே நொய்யல் நதி சங்கமிக்கிறது, காவிரி ஆற்றுடன் கலக்கின்றது. இந்த நொய்யல் நதியானது புனிதமும் தொன்மையும் பழமையும் வாய்ந்த இந்த நொய்யல் நதி பல்வேறு இலக்கணத்தோடும் பல்வேறு இலக்கியங்களோடும் புராணங்களோடும் தொடர்புடைய இந்த காஞ்சி மாநதி இன்று கடந்த 25 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் மாசடைந்து தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகள் எல்லாம் கலந்து குப்பைகள் எல்லாம் கொட்டி இன்று நொய்யல் நதி மிகப்பெரிய மாசடைந்து மிகப்பெரிய சிதிலடைந்து சின்னாவண்ணமாகி இன்று அழுது கொண்டிருக்கின்றது. இந்த நொய்யல் நதி மாசடைந்து வருவதை மீட்க கோரி இன்று தமிழ்நாடு சட்டமன்ற மனுக்கள் குழு கோவை வந்தது. அந்த சட்டமன்ற மனுக்களினுடைய தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களிடத்தில் நொய்யல் நதியை மீட்க கோரி தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று மனுக்கள் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுக்கப்பட்டது. அந்த நொய்யல் நதியை காக்க விவசாயிகளுடைய நீர் ஆதாரம் கெட்டு, கால்நடைகளுடைய நீராதாரம் கெட்டு, நீரினுடைய அனைத்து இதெல்லாம் கெட்டு நோய், கேன்சர், புற்றுநோய், லங்ஸ், நுரையீரல், பெண்கள் மார்பக புற்றுநோய் எல்லாம் வந்து இன்று கோவை, திருப்பூர், ஈரோடுனுடைய நொய்யல் படுகையிலே வாழ்கின்ற அனைத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அடிப்படை வாழ்வியல் சூழ்நிலை, வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக நொய்யல் படுகையிலே வாழ்கின்ற மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த உடனடியாக காலதாமதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் போர்க்கால நடவடிக்கை எடுத்து இந்த நொய்யல் நதியை காக்க வேண்டும். இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்ட மக்களுடைய அடிப்படை வாழ்வியலான விவசாயிகளையும் பொதுமக்களையும் நீர் ஆதாரத்தையும் காக்க வேண்டும் என்று இன்று மனுக்கள் கொடுத்துள்ளோம். அதனுடைய அடிப்படையிலே சட்டமன்ற மனுக்களுடைய தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். நொய்யல் நதியிலே குறிப்பாக கோவையினுடைய மாநகராட்சி கழிவுகள், குப்பைகள் தான் மிகப்பெரிய அளவிலே கிழக்கு பகுதியிலேயான சூலூர் மற்றும் இருகூர், பல்லபாளையம், முத்துக்கவுண்டம்புதூர், கரவழிமாதப்பூர், ராசிபாளையம், சாமலாபுரம், மங்கலம், வருத்துப்பாளையம் ஆகிய அனைத்தும் கடைசியில் நொய்யல் என்கின்ற இடம் வரை சேரும் அனைத்து உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகளும் குப்பைகளும் தான் நொய்யல் நதியிலே கலக்கின்றது. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் உடனடியாக சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு அந்த தண்ணிகளெல்லாம் உள்ளே வராதபடி செய்யப்படுதல் வேண்டும். தொழிற்சாலையினுடைய கழிவுகளெல்லாம் நொய்யல் நதியிலே விடுவதையும் மருத்துவமனையினுடைய குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டுவதையும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும். தொடர்ந்து இந்த நொய்யல் நதிக்காக 5 ஆண்டு காலம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையிலும் கூட நேற்று 13/7/2025 திருப்பூர் மங்கலத்திலே நொய்யல் ஆற்றங்கரையிலே மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையிலே அந்த உண்ணாவிரதம் ஒரு 4 மணி அளவில் முடிக்கப்பட்டது. எனவே உடனடியாக
அரசு சொன்ன பேச்சுவார்த்தைக்கு ஏற்ப உடனடியாக நடவடிக்கை எடுத்து நொய்யல் பகுதியிலே வாழுகின்ற மக்களையும் விவசாயிகளையும் நீர் ஆதாரத்தையும் காற்று நொய்யல் நதியை மீட்க வேண்டும் என்பதுதான் தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எடுத்துக்கொண்ட கோரிக்கைகளும் இங்கே கோவை மக்களுடைய, திருப்பூர் மக்களுடைய, ஈரோடு மக்களுடைய பிரதான கோரிக்கையாகும்.